நம்ம வீட்டில் பூஜை ரூம் மட்டும் இல்லைங்க, வீடே கமகமன்னு மணக்க மணக்க இருக்கும். வீடா கோவிலா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். வெளியே இருந்து வீட்டுக்கு வந்தாவே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவ் எல்லாமே போயிடுங்க. அதுக்கு ஒரே ஒரு சிட்டிக்கு இது யூஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக நம்ம கைப்பிடியில் பிடிக்கிற அளவுக்கு பிரியாணி இலை, ஏலக்காய், ஸ்டார் மொக்கு, லவங்கம், ஜாதி பத்திரி இது எல்லாமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 2 பில்ல பச்சை கற்பூரம், அப்புறம் 2 சிட்டிக்கு நீங்கள் ஜவ்வாது போட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த பவுடர் ரெடிங்க. இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் பூஜை ரூமில் இருக்கிற தீபத்தில் ஒரு 2 சிட்டிக்கை தூவி விடலாம். வாசனையாக இருக்குங்க தீபம் எரியும் போதே. இதை நீங்கள் மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு துளசியில் கொஞ்சமாக இந்த பவுடர் போட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். இதை நீங்கள் பூஜை ரூம் துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பூஜை ரூம் துடைக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.